போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த சுகநாச பரம்பரா வரைக்கும். உபதேசத்துல ஆ. சுகநாச ஆ சுகநாச உபதேசத்துல கர்ப்பேஸ்வரத்துவம் அபினவ யௌவனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்வம் ச இது மகதீயம் खलु அனர்த்த பரம்பரா சர்வ அவிநயானாமபி சர்வ அவிநயானாம் ஏகைகமபி ஏஷாம் ஆயத்தனம் கிம் உத சமவாயः. எல்லாம் வந்து இந்த கர்ப்பேஸ்வரத்துவம் அபினவ யௌவனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்வம் அப்படிங்கிற ஒண்ணு ஒண்ணும் என்னதான் அந்த காஸ் அது ரீசன் ஃபார் அனர்த்த பரம்பரா. அனர்த்தங்கள் நிகழ் நடக்கிறதுக்கு இது ஒண்ணு ஒண்ணும் காரணமா இருக்கும். ஆனா உன்கிட்ட இந்த நாலுமே பிரசண்டா இருக்கு. கிமுத சமவாயகனா சேர்க்கைன்னு அர்த்தம். சமயம் எல்லாம் சேர்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? சர்வ அவிநயானாம் இது ஒண்ணு ஒண்ணும் ஏகைகம் அப்படி இந்த கர்ப்பேஸ்வரத்துவம் அபினவ யௌவனத்துவம் அப்பிரதிம ரூபத்துவம் அமானுஷ சக்தித்வம்ங்கிற ஏகைகம் அப்படி ஒண்ணு ஒண்ணும் ஏஷாம் அவிநயானாம் ஆயத்தனம். ஆயத்தனம்னா நிகேதனம், ஸ்தானம், இருப்பிடம். சரியா? அபோர்டு. இட்ஸ் a பிளேஸ் ஆஃப் இது என்ன சொல்றது, நாட் பீங் ஹம்பிள். அரகன்ஸினுடைய இருப்பிடம். கிமுத சமவாயக சமவாயக கிமுத எல்லாம் சேர்ந்து ஒருத்தங்கிட்ட இருந்துடுத்துன்னு வச்சுக்கோ. ஒருத்தன் வந்து பணக்காரனுடைய பிள்ளையா பிறக்கலாம். அது மாத்திரம் இருந்துட்டு அவன் பார்க்க சுமாரா இருந்துண்டு அப்புறம் ஒரு ஒரு தெய்வீக சக்தி இல்லாம அதுக்கப்புறம் யவனத்தினுடைய ஆரம்ப அவஸ்தையில இல்லாம இருந்தான். அதுவே ஒரு அனர்த்த பரம்பரா. அதே மாதிரி யௌவனத்தினுடைய ஆரம்பம்ங்கிறதே இட் இஸ் அ ஸ்டார்டிங் பிளேஸ் ஆஃப் ஆல் இது டு கம் அண்ட் ஃபால், கெட்டதெல்லாம். அதுக்கப்புறம் ஒருத்தன் அழகா இருந்தான்னா அதுவே வந்து அவனுக்கு ஒரு பெரிய இதுவா இருக்கும். he, he is easily attracted, get people get attracted by him easily. அதனால அவன்கிட்ட எல்லாரும் வந்து விழுவா. அதுக்கப்புறம் அமானுஷ சக்தி இருந்ததுனாலும் எல்லாரும் அவன்கிட்ட அட்ராக்ட் ஆயிடுவா. இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணும் அனர்த்த பரம்பரா கிமுத சமவாயகனா இது நாலும் சேர்ந்து உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சந்திராபீடனை பார்த்து அவர் சொல்றார். சரியா இருக்கா? இதோட லாஸ்ட் கிளாஸ் நிறுத்தினோம் இல்ல? படிக்கிறேனா சுபஸ்ரீ? यौवनारम्भे च प्रायः शास्त्रजलप्रक्षालननिर्मलापि कालुष्यमुपयाति बुद्धिः। சாரி, நான் ஜஸ்ட் இந்த கிளியரா இருக்கணும்னு தள்ளிட்டேன். ம், ம். யௌவனாரம்பே யௌவனத்தினுடைய ஆரம்ப அவஸ்தையில பிராயக பெரும்பாலும் சாஸ்திர ஜல பிரக்ஷாலன நிர்மலாபி புத்திஹி காலுஷ்யம் உபயாதி அங்க கொண்டு சேர்த்துக்கணும். அதாவது ப்ரோஸுக்கே அன்வயம் படிச்சுதான் போட்டுதான் படிக்கணும். சரியா? யௌவனாரம்பே யௌவனஸ்ய ஆரம்பே யௌவனத்தினுடைய ஆரம்ப அவஸ்தையில பிராயக பெரும்பாலும் புத்திஹி புத்திஹிங்கிறது நம்மளுடைய புத்தியானது. அதுக்கு வந்து என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னு என்ன போடுறார் அப்படின்னா காலுஷ்யம் உபயாதி. ஃபர்ஸ்ட் புத்திஹி காலுஷ்யம் உபயாதி, அதான் மெயின் சென்டென்ஸ். புத்தியானது ஒரு கலுஷத்தன்மையை அடையிறது. ஸோ காலுஷ்யம் அப்படின்னாலே அது வந்து ஒரு அழுக்கடையிறது அப்படிங்கிற அர்த்தம். சரியா? ஸோ யவனத்தினுடைய ஆரம்பத்துல தாருண்யஸ்ய ஆரம்பகாலே பிராயக அப்படின்னா பெரும்பாலும் சாஸ்திராணி, அதாவது கா காலுஷ்ய நிர்மலா புத்தியானது காலுஷ்யம் ஒரு கலுஷதாம் அந்த மாதிரி ஒரு தன்மையை அடையிறது. எப்படி இருக்கிற புத்தி? அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சாஸ்திர ஜல பிரக்ஷாலன நிர்மலாபி புத்தி. சாஸ்திரம் ஏவ ஜலம். அதாவது ஜலத்தை போட்டா எல்லா மலமும் போயிடும். ஒரு சேத்துல காலை வச்சுட்டோம் அப்படின்னா ஆத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜலத்தால அலம்பிக்கிறோம். ஜல பிரக்ஷாலனம், அதுக்கப்புறம் அதை வேற ஏதாவது இந்த டிஷ்யூ பேப்பரை போட்டு துடைக்கிறதெல்லாம் அது அப்புறம் தான். ஜல பிரக்ஷாலனம்ங்கிறது தான் பிரப்பிரதமம் இல்லையா? ஸோ ஜலமேவ இங்க வந்து இங்க எதை வந்து ஜலம்னு சொல்றாருன்னா சாஸ்திரம். சாஸ்திரமேவ ஜலம். அந்த சாஸ்திர ஜலம் அந்த ஜலேன பிரக்ஷாலனம் சாஸ்திர ஜல பிரக்ஷாலனம் சாஸ்திர ஜல பிரக்ஷாலனேன நிர்மலாபி புத்தி. நீ வந்து இத்தனை நாள் குருகுலத்துல எல்லாத்தையும் கத்துண்டு வந்திருக்க, பல சாஸ்திரங்களை வந்து நீ கத்துனுட்ட. ஸோ அந்த சாஸ்திரம்ங்கிறதே உனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஜலாகாரமா இருக்கு. ஜலம் எப்படி வந்து ஒரு கலுஷதாவை போக்கடிக்குமோ, ஒரு மலினதாவை போக்கடிக்குமோ, ஒரு மலத்தை அழிக்குமோ, அதை நிர்மலமா எப்படி ஆக்குமோ, அதே மாதிரி இங்க சாஸ்திரம்ங்கிற ஒரு ஜலம், சாஸ்திரமேவ ஜலம்ங்கிற இடத்துல உங்களுக்கு ரூபகாலங்காரம் ஆரோபம். சாஸ்திரமே இங்க ஜலம். அந்த சாஸ்திர ஜலேன சாஸ்திரம்ங்கிற ஒரு ஜலத்தினால நீரினால் பிரக்ஷாலனேன அலம்புவதால் ஆர்
பதனிடப்படுவதால் நிர்மலாபி புத்தி உன்னுடைய நிர்கதா மலா மலரஹிதான்னு அர்த்தம் சரியா. சோ மலரஹிதா புத்தி மலம் இல்லாத மலம்னா அழுக்கு நிர்மலம்னா பியோர் நிர்மலா அபி புத்தி சாஸ்திரம்ங்கிற ஒரு ஜலத்தினால அலம்புறதுனால நிர்மலமா இருக்கின்ற உன்னோட புத்தியும் யௌவனாரம்பே என்ன ஆகும் அப்படின்னா பிராயக காலுஷ்யம் உபயாதி. யௌவன அவஸ்தை வந்து கொடுத்து அப்படின்னா என்ன குரு சொன்னார் இன்னைக்கு ஒரு நாள் தப்பு பண்ணா என்னவா அப்படிங்கிற ஒரு ஒரு அதாவது 40 கிலோமீட்டருக்கு மேல 40க்கு மேல ஸ்பீடு போகாதன்னு ஆத்திர சொல்லியிருப்பா. அந்த யௌவன அவஸ்தையில இருக்கிறவா என்ன பண்ணுவா 80 போனா என்னதான் ஆகும் அப்படின்னு பார்க்கலாங்கிறதெல்லாம் நீங்க யௌவன அவஸ்தையெல்லாம் ஒரு 50 60 வந்துருத்தோம் 50 தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஸ்பீடு எல்லாமே குறைஞ்சிரும் வேகம் இல்லையா. என்ன சொல்றேன் கரெக்டா. அதேதான் இங்கேயும் ஒரு காலுஷ்யதாம் அருகதி. அஹ் அஹ் so அதான் யௌவனாரம்பேஜ பிராயः சாஸ்திர ஜல பிரக்ஷாலன நிர்மலாபி காலுஷ்யம் உபயாதி புத்தி. படிக்கிறேடா அடுத்து. ம் अपहरति च वात्येव शुष्कपत्रं समुद्भूतरजोभ्रान्तिः अतिदूरम् आत्मेच्छया यौवनसमये पुरुषं प्रकृतिः. சோ அபஹரதி ச வாத்தியேவ சுஷ்கபத்திரம். பிரகிருதிஹி அப்படின்னாலே புருஷம் பிரகிருதிஹி அப்படின்னா மனோவிருத்தின்னு அர்த்தம். மனோவிருத்திஹி ஸ்வபாவம். ஒரு ஒரு அவனுடைய யௌவன சமயவே அவனுடைய பிரகிருதி இருக்கு பாருங்கோ. அந்த ஸ்வபாவம் அவர் மனோவிருத்தி அப்படிங்கிறது ஒரு புருஷனை என்ன என்ன பண்றது அப்படின்னா யதா சுஷ்கபத்திரம் வாத்தியா வாத்தியா சுஷ்கபத்ரா பத்திரம் இவ அபஹரதி. எப்படி வந்து மனசை வந்து அது கவரும் அப்படின்னா சுஷ்கபத்திரம்னா காஞ்சு போன சுஷ்கம்னாலே ட்ரைன்னு அர்த்தம். அதுல இருந்து சுக்குங்கிற வார்த்தை அதுல இருந்து தான் வந்திருக்கு. ட்ரைடு ஜிஞ்சர் இஸ் கால்டு சுக்கு இல்லையா. சுஷ்கபத்திரம்னா காஞ்ச பத்திரம். அதாவது ஈரமான இருக்க பத்திரம்ங்கிறது பூமியில கொஞ்சம் ஒட்டிக்க சான்ஸ் இருக்கு அதை எழுப்ப முடியாது. ஆனா காஞ்சி நல்லா ட்ரையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் காத்து அடிச்சாலே டபால்னு பறந்துடும் இல்லையா. சோ அந்த அந்த வாத்தியா இவ சுஷ்கபத்திரம் இந்த பிரகிருதி புருஷம் யௌவன சமயே அபஹரதி. எப்படி வந்து ஒரு வாத்தியா வாத்தகா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து காத்து வாத்தியா இவ ஒரு காத்து போல காத்தானது எப்படி ஒரு யௌவன சமயத்துல அந்த காத்தானது என்ன அப்படின்னா ஒரு அது என்ன பண்ணும் அப்படின்னா சமுத்பூத ரஜோ பிராந்திகி ஒரு ஒரு கலப்பி சமுத்பூதக ரஜகனா தூசின்னு அர்த்தம். உத்பூத ரஜகா அந்த ரஜ ஏவ பிராந்தி. அந்த ரஜஸ் ரூபமாக இருக்கின்ற ஒரு பிராந்தி அங்கேயும் ரூபகாலங்காரம். அந்த சமுத்பூத ரஜோ பிராந்திகி இந்த புருஷனை ஆத்மேச்சையா அதிதூரம் அபஹரதி. தன்னுடைய அந்த ஆத்மேச்சையா அப்படின்னா நிஜ இச்சையா அதிதூரம் அதிவிப்ரகிருஷ்டம் அனிஷ்டகாரி ஸ்தான பர்யந்தம் கெட்டது நடக்கிற இடம் வரைக்கும் இந்த புருஷனை வந்து இந்த பிரகிருதி ஆர் மனோவிருத்திகி அழைச்சிட்டு போயிடும். புரியுறதா உங்களுக்கு. ஆத்மேச்சையா அப்படிங்கிறது ஆத்மனா பிரகிருதேகே பராமர்ஷா. சோ வந்து தன்னுடைய ஏதோ ஒரு இச்சைக்கோசரம் இச்சையினால் அதிதூரம் அபஹரதி. அதிதூரம்ங்கிறது உங்களுக்கு வந்து அட்வர்பா வருது. அதிதூரம் அபஹரதி சரியா. சோ வந்து யௌவன சமயே தாருண்ய அவஸ்தையில பூத ரஜோ பிராந்தி சமுத்பூதா ரஜசாம் பிராந்தி எஸ்யாம் சா தாதிருஷி வாத்தியா. அதாவது வாத்தியா அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு வாத சமூகம் வாத்தியா சரியா. எப்படி வந்து அதை கலப்பி விடும் அப்படின்னா அப்படியே சமுத்பூதாக ரஜசாம் பிராந்திகி. அப்படியே அது ஒரு காத்து அடிச்சதுன்னா ஒரு செகண்ட் அப்படியே தூசி நம்ம கண்ணை மறைச்சிரும்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி காத்துனால தூசியினால மறைக்கப்பட்ட ஒரு பிராந்தி அவஸ்தையில இருந்து கொண்டு அந்த சுஷ்க பத்திரத்தை அதை எப்படி வந்து அப்படியே ஜவால்னு நம்ம ஒரு பார்க்குற சமயத்திலே தூக்கின் போயிடுமோ அதே மாதிரி இந்த யௌவன சமயே புருஷம் பிரகிருதிகி அந்த மனோவிருத்தி அப்படிங்கிறது தூக்கின் போயிடும். புரியுதா. இங்க உட்காந்து இந்த ரூம்ல உட்காந்து படி அப்படின்னா இங்கேருந்து அந்த குழந்தைகள் வந்து எங்கெல்லாம் புத்தி போறது. இங்கே காஷ்மீர்ல என்ன பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து மனோவிருத்திங்கிறது நம்மளை அழைச்சிட்டு போவோம். அந்த பிரகிருதிங்கிறது சுவாவம்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா மனோவிருத்தின்னு வச்சுக்கோங்க.
புருஷம் மனுஷ்யம் ஆத்மேச்சையா தன்னுடைய ஒரு இச்சா பூர்த்திக்கோசரம் அதிதூரம் ரொம்ப தூரம், அதாவது அனிஷ்டகாரி ஸ்தான பரியந்தம், அனிஷ்டம் என்ன க- அஹ், எங்க நடக்க கூடுமோ அது வரைக்கும் ஆபார. இங்க வந்து உபமாலங்காரம். சரியா? அஹ், சரியா இருக்கா? அதுக்கப்புறம் மேல. नाशयति च ம் दिङ्मोह इव उन्मार्गप्रवर्तकः ம் पुरुषम् अत्यासङ्गो विषयेषु। ஆ மேலும் என்ன? நாசயதீஜ திங்மோக இவ உன்மார்க்க பிரவர்த்தக புருஷம் அத்தியாசங்கः விஷயேஷு. சோ மேலும் என்ன அப்படின்னா, நாசயதீச திங்மோக அப்படின்னா திசாம் மோக திங்மோக, அப்படியே திக்பிரமம் பிடிச்ச மாதிரி உன்மார்க்க பிரவர்த்தக புருஷம் அத்தியாசங்கः விஷயேஷு. அதி ஆசங்கः, ஆசங்கனாலே ஈர்ப்பு, அட்ராக்ஷன் அர்த்தம். புரியுறதா? ஸோ வந்து அத்தியாசங்கா அப்படின்னு சொல்லும்பொழுது மிகவும் ஒரு ஈடுபாடு, அதீவ ஆசக்தின்னு அர்த்தம். மிகுந்த ஒரு ஈடுபாடோட என்ன புருஷம் நாசயதி விஷய அத்தியாசங்கா. இந்த யௌவன எல்லாத்துலயும் நீங்க அந்த யௌவனத்தினுடைய அவஸ்தையை எடுத்துக்கணும். யௌவனஸ்ய பிராரம்ப கால திங்மோக இவ, அப்படியே திக்கு தெரியாதவன் போல, உன்மார்க்க பிரவர்த்தக, அதாவது உத்கிராந்தம் மார்கக உன்மார்கக, தாண்டப்பட்ட ஒரு மார்க்கம், அந்த தஸ்மின் மார்க்கே பிரவர்த்தக இவ. திங்மோக அப்படின்னா திக்கு தெரியா திக்பிரமம் பிடிச்சவன் போல, அதை போல உன்மார்க்க பிரவர்த்தக சன்னு, அதாவது உத்கிராந்தக மார்கக உன்மார்கக, உன்மார்க்கே பிரவர்த்தக, அந்த வேண்டாத வழியில் சென்று கொண்டிருக்கின்ற பிரவர்த்தக யௌவன ஆரம்பக. அது வந்து என்ன பண்றது அப்படின்னா புருஷம் அத்தியாசங்கா விஷயேஷு நாசயதீச்ச. ஒரு புருஷனை அத்தியாசங்கா அப்படின்னா ஒரு விஷயத்துல அத்தி ஆசக்தியோட ஈடுபட வச்சுண்டு விஷயேஷு அத்தியாசங்கா புருஷம் நாசயதி, புருஷனை அழிச்சு விடுறது. புரியுறதா? சரி இருக்கா? ம், ஆ? அப்புறம் மேல. ம்। भवादृशा एव भवन्ति भाजनानि उपदेशानाम्। ஆமா. உபதேசானாம் பாஜனானி பவாதிருஷாக ஏவ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாக்கியம். யாரை குறிச்சு உபதேசோ ஹி மூர்க்கானாம், அது என்னது அது? ஒரு அம்பை எடுத்து ஒரு கல்லுல எறிகிற மாதிரி, அந்த கல்லுல போய் அந்த அம்பு எப்பவுமே குத்தாது. அந்த மாதிரி இங்க வந்து பவாதிருஷாக ஏவ பாஜனானினா பாத்திராணின்னு அர்த்தம். உபதேசானாம் பாத்திராணி, அது பாத்திரம் அறிந்து பிச்சை இடு ஆர் பிச்சை எடு. யார் கொடுப்பாலோ அவகிட்ட தான் போய் பிச்சை எடுக்கணும், அது ஒண்ணு. பிச்சை இடுன்னு சொல்லும்பொழுது எவன் மொத்தம் வந்து அதுக்கு வந்து சூட்டபிளா இருக்கானோ அவனுக்கு தான் அது வந்து. இட் இஸ் நாட் ஓன்லி அர்த்ததானம், வித்யாதானம், எது வேணா வச்சுக்கோங்க, கலாதானம். கரெக்டான ஸ்டூடெண்ட் கிட்ட போய் அந்த வித்தை விழுந்தாதானே அது கரெக்டா பரவும். சரியாவே கிராஸ் பண்ணிக்காம நம்ம ஒன்று சொல்றோம் 1+1 2னா இல்ல இல்ல அன்னைக்கு வேற ஏதோ அந்த பாட் மாஸ்ல வேற வந்ததுன்னு 3ன்னு எழுதிச்சுன்னா அது கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஸோ பவாதிருஷாக ஏவ பவந்தி பாஜனானி உபதேசானாம், உபதேசானாம் பாஜனானி பவாதிருஷாக ஏவ பவந்தி. ஒன்ன மாதிரி இருக்கிறவா தான் தே ஆர் ஒன்லி சூட்டபிள் ஃபார் சச் உபதேசம். அதாவது இருக்கிற ஆளெல்லாம் விட்டுட்டு என்ன ஏன் கூப்பிடுறேள் அப்படின்னு அவன் கேட்கல. பட் இவரே முன்னாடி சொல்லிடுறார், உன்னை ஏன் கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா யூ ஆர் த பர்சன் ஹூ இஸ் சூட்டபிள் ஃபார் சச் அன் அட்வைஸ். புரியுறதா? அதுக்கப்புறம் மேல. अपगतमलेहि मनसि स्फटिकमनाविव रजनिकरगभस्तयौ विशन्ति सुखमुपदेशगुणाः। எவ்வளோ எவ்வளோ ஒரு, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒன்றத்தை சொல்லும் பொழுது உனக்கு இது வராது, நீங்க இதை விட்டுடுங்கோ, இந்த பிரகிருதி பரத்தையும் பார்க்காதீங்கோ, அஷ்டாத்தியாயி.com போகாதீங்கோ இப்படின்னு எடுத்த உடனே ஒரு டீச்சர் வந்து ஒரு 4-5 சொன்னோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு படிக்கவே வராது அதனால நீங்க கிளாஸ்ல படிக்கவே படிக்காதீங்கன்னு நான் சொன்னேன்னா இருக்கிற கொஞ்சம் எந்தூசியாசமும் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இவர் என்ன எவ்வளோ வந்து அவனுக்கு ஒரு அப்ஜெக்டிவல் ஃபீச்சர் போட்டு, நீ வந்து ஒரு சப்பாத்திரம்பா, உன்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு உனக்கு உபதேசம்ங்கிறது தேவையில்லைங்கிறத முதல்ல சொல்லிட்டார். அதாவது அப்ப என்ன என்ன நீங்க சூஸ் பண்ணலன்னா am I a very bad student? எனக்கு அதாவது நீங்க வந்து அந்த அந்த ஸ்கூல்ல எல்லாம் நடத்துவா தெரியுமா, ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸ்ன்னு स्पेशल ஸ்பெஷல் கோச்சிங். அந்த ஸ்பெஷல் கோச்சிங்க்கு ரெண்டு அர்த்தம். ஒன்னு எக்ஸ்ட்ராடனரி டேலண்டடா இருக்கிற பிடிச்சி பசங்களை இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்றதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரொம்ப வீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போடுவான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்டே இவனுக்கு வந்து சொல்லிட்டார், யூ யூ நீ வந்து எல்லா நிர்மலமும்
போய் ஒரு சாஸ்திர பாடம்லாம் படிச்சுட்டும் நீங்க வந்திருக்க, இருந்தாலும் நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிற பீட்டிகையோட தான் ஆரம்பிக்கிறார். ஆடட் டு தட், இப்படி இருக்கிற சத்பாத்திரத்துல இருக்கிற ஒரு பையனுக்கு தான் உபதேசம்ங்கிறது கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அங்கதான் போய் ஏறும், மத்த மண்டைக்கு ஏறாது. இங்க போயிட்டு இங்க ரெண்டு விவரத்தினுடைய ரெண்டு யூசேஜும் விவரணமே இல்லாம இங்க போயிட்டு இங்க வந்துரும் இல்லையா? காதனுடைய விவரம்னா ஓட்ட, விவரணம்னா விஷயம். சோ அந்த விவரணம் வந்து விவரத்வாரே கத்வா பகிராகச்சதி. சரியா? சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, அபகத மலே ஹி மனசி, அபகதம் மலம் எஸ்மின்னே அபகத மலே, அப்படி இருக்கின்ற மனசி ஃபோ ஃபுல்லா மலம். மலம்னா அழுக்கு. அழுக்குனா நாட் தட் பிசிக்கல் அழுக்குன்னு இல்ல, மைண்ட் சுத்தி. அதாவது யம நியம ஆசன பிராணாயாம distraction. பிரத்யார தாரணா தியான சமாதின்னு யோகத்துல அஷ்ட யோகம்ங்கிறது எதுக்கு போடுறா? யம நியமம்ங்கிறதே பிசிக்கல் பியூரிட்டி மென்டல் பியூரிட்டி தானே, அது ரெண்டுத்தையும் வச்சுக்கணும். ஸோ அபகத மலேஹி மனசி, மனசானது மலம் நீங்கப்பட்ட மனதில் என்ன அப்படின்னா, உபதேச குணாகா சுகம் விஷந்தி. உபதேச குணாகா அப்படின்னா உபதேசங்கள்ங்கிற அந்த குணம்ங்கிறது இந்த இடத்துல குவாலிட்டி இல்ல, உபதேசம்ங்கிற அந்த விஷயமானது சுகம் விஷந்தி. சுகம்ங்கிறது இங்க அட்வர்பா வந்திருக்கு. சுகம் விஷந்தி, நன்னா Hmm. என்றார்த்து, நன்னா போய் உட்கார்ந்துக்கும். எது போல, அதுக்கு ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறார், அதாவது உபமாலங்காரம் போடுறார். ஸ்பட்டிக மனோ இவ ரஜினிகர கபஸ்தயகா. கபஸ்தயகான்னா கிரணாகான்னு அர்த்தம். ரஜினீகரஹா அப்படின்னா இருட்டை செய்பவன், சந்திரன். சோ Hmm. ரஜினீகரஹானா சந்திரஹா. ரஜினீகரஸ்ய கவஸ்தயா, அந்த கிரணங்கள் ஸ்பட்டிக மனோ இவ, ஒரு ஸ்பட்டிக மணியில, அதாவது சந்திரகாந்த மணி இருக்கு, அந்த சந்திரகாந்த மணியில சந்திரனுடைய ஒளி போய் விழுந்ததுன்னா அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஜலம் கொட்டுமா. ராவணனுடைய லங்கையில 365 டேஸும் அந்த சந்திரகாந்த மணில இருந்து கொட்டணும் ஜலம், இல்லைன்னா சந்திரனுக்கு அடி. அதே மாதிரி சூரியனுடைய தாப்பம் எந்த அளவுக்கு இருக்கணும்னா தாமரை வந்து மலரணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து புஷ்பம் வாடித்தோ, அவன் மேல சுளீர்னு விழுந்துடுதோ இல்லைன்னா கிடையாது. சோ அந்த மாதிரி இங்க ரஜினீகர கபஸ்தய, அந்த இருட்டை செய்யக்கூடிய சந்திரனுடைய கபஸ்தய, அந்த கிரணங்கள் ஸ்பட்டிகமணவு இவ, எப்படி ஒரு ஸ்பட்டிகமணி கிளியரா, ஸ்பட்டிகம்னா அதெல்லாம் ஸ்பட்டிகமா இருக்கு அப்படின்னா பளிச்சுன்னு கிளியரா இருக்கு. Polish. அதுல வந்து அதாவது ஒரு மிரர்ல நம்மளோட இமேஜ் அழகா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அழகா இருக்கணும், அது வேற விஷயம். நம்ம நல்லா இருக்கணும், அப்பதான் என்ன இருக்கோ அதான வரும். நெக்ஸ்ட் வந்து அந்த மிரர் ஷுட் பி கிளியர். மலினமா இருக்கிற ஒரு மிரர்ல போய் நம்ம என்ன சீரி சிங்காரிச்சுட்டு போய் நின்னாலும் அழுக்காதான் நம்மளுடைய முகம் விழப்போறது. ஏன்னா அந்த இந்த முகத்தினுடைய ஒளி அதுல விழுந்து அந்த ரிஃப்ளெக்டட் இமேஜ் நன்னா வரணும்னா ஃபர்ஸ்ட் இது நன்னா இருக்கணும். நெக்ஸ்ட் அதுல வந்து தூசி படாம நல்லா கிளீனா தொடச்சி வச்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்பட்டிகமணு இவ, இந்த ஸ்பட்டிகமணியில இந்த சந்திரனுடைய கிரணங்கள் விழுந்தா எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அதே மாதிரி உன்னுடைய மனசுங்கிறது இப்ப ஸ்பட்டிகமணி போல. நான் சொல்ற உபதேசம்ங்கிறது ரஜினிகர கிரணங்கள் போல. எவ்வளவு அழகா எழுதுறாருல. என்ன ஒரு உபதேசம் சொல்லணும்னா அவ்வளவுதான் விஷயம். இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு எழுதுறேன்னு யாராவது ஒருத்தர் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவளை குறிச்சு இந்த பாடம் எழுதல, இது வந்து சம்ஸ்கிருதத்தை ரசிக்கிறவாளை குறிச்சு தான் காதம்பரி. எங்க வாத்தியார் எப்பவுமே விளையாட்டா சொல்லுவார், காதம்பரி படிக்கணும், பாணினி சம்ஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னுவார். அவருக்கு வந்து ரொம்ப இந்த ஸ்போக்கன் சான்ஸ்கிரிட் பத்தி ரொம்ப ஒரு அபிப்பிராயம் என்னைக்குமே இருந்தது இல்ல. பஸ்ல போகும்போது நமக்கு காலை மிதிச்சு விட்டா ஹா தாத்தா ஹா மாத்தா நான் சொல்றோம், ஐயோ அம்மா தானே கத்துறோம். ஸோ அதனால வந்து நன்னா காதம்பரி படிக்கணும்னு வரும். அதே சமயத்துல சாஸ்திர பாடம்னு வரும்பொழுது அத்வைதமோ வேதாந்த பாடங்களோ இல்லைன்னா தர்க்கம் வரும்போது அங்க இருக்கிற ச அபி தூ ஒண்ணுத்துக்கும் அர்த்தம் சொல்லணும். இது என்ன காதம்பரியோ அப்படின்னு வேற, அப்படியே அந்த காதம்பரி இறக்கி விட்டுடுறேன் இந்த இடத்துல. இது என்ன காதம்பரியோ கதை விடுறதுக்கு இல்ல. ஆனா அந்த ஒரு உபதேசத்தையே எவ்வளவு விதமாக அவர் வர்ணிக்கிறார். நம்மளுடைய சம்ஸ்கிருதம் ரைட்டிங் வந்து இதை பார்த்துதான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். புரியுறதா? நம்ம அதாவது சயின்ஸ் படிக்கிறவா மேக்ஸ் படிக்கிறவா ப்ரிசைஸா எழுதணும்னு அவளுக்கு வியாக்கரணம் தர்க்கம் பர்ஃபெக்டா இருக்கும். லிட்ரேச்சர் அனுபவிக்கிறவாளுக்கு, நாட் தட் லிட்ரேச்சர் அனுபவிக்கிறா கிராமர் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. கிராமருங்கிறது எல்லா சாஸ்திரத்துக்கும்
மூலம் எதுனா ம். வியாக்கரணம் இல்லையா? அது இல்லைன்னா நீங்க சந்தி பிரிக்க முடியாது, தப்பு தப்பா படிச்சுட்டு இருக்க வேண்டியது. ஸ்பட்டிக மனா மனோ அப்படின்னு நம்ம பிரிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்போம். ஸ்பட்டிக மனோ இவ மணி மனாவிவ, ஒரு ஸ்படிகமணி போல அதுக்குள்ள ஒரு ரஜனீகர கபஸ்தய, ஒரு சந்திரனுடைய கிரணங்கள் வந்து எப்படி சு- அழகா உள்ள போறதோ, அதனுடைய அந்த விஷயங்கள் நன்னா, அதாவது அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சந்திரன் வந்து அதுல விழும்போது பளிச்சுன்னு விழுறதோ, ஒரு ஒரு ஓடை வந்து கிளியரா இருக்கு, மானவ சரவர் லேக்கு மாதிரி இருக்கு, அழுக்கே இல்லாம, அதுல வந்து சந்திரனுடைய பிம்பம் வந்து விழும்போது பளிச்சுன்னு தெரியும். அதுவே மலினமா இருந்ததுன்னா, குரு உபதேசமே உங்களுக்கு அப்படிதானே. நம்மளுடைய மைண்ட் என்னவோ அதான் நம்ம சொல்லி கொடுக்கும்போது, காஷ்மீர்ல இருக்கிற யாக்கு என்ன பண்றது நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா குரு சொல்றது மண்டையில ஏறாது. சோ நம்ம எவ்வளவு கிரகிச்சுக்கிறோங்கிறது தானே. சோ அதான் இவர் சொல்றார், அபகத மலேஹி மனசி, போக்கடிக்கப்பட்ட அழுக்கோடு இருக்கின்ற மனதில் ரஜனீகர கபஸ்தய, சாரி, சுகம் உபதேச குணாக சுகம் விஷந்தி. எது போல அப்படின்னா, ஸ்பட்டிகமனோ ரஜனீகர கபஸ்தய இவ, எப்படி ஒரு கிளியரா ஸ்பார்க்லிங் கிளியரா இருக்கிற ஒரு மணியில எப்படி வந்து ரஜனீகர கபஸ்தய, அந்த சந்திரனுடைய கிரணங்கள் போய் விழறதோ அந்த. சரியா? அடுத்தது ம். அப்புறம் படி. गुरुवचनम् अमलमपि सलिलम् इव ம். महद् उपजनयति श्रवणस्थितं शूलम् अभव्यस्य. அபவ்யஸ்ய அப்படின்னா அசாதோகோன்னு அர்த்தம். அசத்தா இருக்கு பார்த்தேடா, ம். அதுக்கு வந்து என்னன்னா அபவ்யஸ்ய, பவ்யமா இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்ல சாதுவா இருக்கான், நல்ல ம். பையனா இருக்கான்னு அர்த்தம். அபவ்யா அப்படின்னா அசத்தா இருக்குன்னு அர்த்தம். அவனுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, குருவச்சனம் அமலமபி சலிலமிவ மகது உபஜனயதி ஸ்ரவணஸ்திதம் சூலம் அபவ்யஸ்ய. ஸோ வந்து குருவச்சனம் அமலமபி, அதாவது குருவச்சனம்ங்கிறது மலம்ங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பியூரா இருக்கின்ற ஒரு சரி. குருவோகோ சலிலம். வச்சனம். சரியா? அது வந்து எப்படின்னா, ஒரு சிரவணஸ்திதம் சூலம்னா ஒரு வலி, பீடான்னு அர்த்தம் சூலம்னா. ஸோ காதுல போய் ஜலம் விழுந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பட்ஸை போட்டு எடுங்கோ, அது என்ன பண்ணாலும் வலிக்கும். ஃபைனலி டாக்டர் கிட்ட போனால் தான் நமக்கு சரியாகும். ஸோ அந்த குருவச்சனமானது யாருக்கு அப்படின்னா அபவ்யஸ்ய. என்னடா அது கார்த்தாலேந்து லெக்சரா, ஃபர்ஸ்ட் கிளாஸே எடுத்தோடனே சுகுணாச உபதேசம் லெக்சர் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு, அபவ்யஸ்ய அந்த அசாதோகோ, இந்த குரு வச்சனம்ங்கிறது அமலமபி, ஆர் அமலமபி சலிலம் இவ, பியூரா இருக்கின்ற குரோஹோ வச்சனம் சலிலம் இவ, ஜலத்தை போல, ஸ்ரவணஸ்திதம் சலிலம் இவ, காது கிட்ட இருக்கின்ற, காது கிட்டனா காதுக்குள்ள இருக்கின்ற, சலிலம்னா ஜலம், அது போல மகது சூலம் உபஜனயதி, ஒரு பெரிய ஒரு பீடாம கொடுக்கறது. See, he is unable to, எனக்கு வாண்டாயா அந்த உபதேசம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு யார் எது சொன்னாலும் கோவம் தான் வரும் ஃபர்ஸ்ட். இல்லையா? அது குரு மாத்திரம் இல்ல, அப்பா அம்மா சொன்னா பெரியவா சொன்னா கூட போகாதேன்னா, நான் போய் தான் தீருவேன்னா அவளை ஒண்ணும் பண்ண முடியாது. அவளுக்கு வந்து இது வந்து இட்ஸ் அ பீடா. எது போல அப்படின்னா, காதுக்குள்ள ஜலம் போயிடுத்துனா எப்படி ஒரு மகத்து சூலம் வியதாம் பீடாம் உபஜனயதி, தத்துவத்து அமலமபி குருவச்சனம் அபவ்யஸ்ய மகது சூலம் உபஜனயதி. அதே மாதிரி குருவினுடைய வச்சனம், பியூரா இருக்கின்ற குருவினுடைய வச்சனமானது அசாதோகோ ஒரு பீடாம் தனயதி. சரியா இருக்கா? ஆ? ம். ஆ. इतरस्य तु करिण इव शङ्खाभरणम् आननशोभासमुदयम् अधिकतरम् उपजनयति. ஆ, இதரஸ்ய தூ அப்படின்னா அபவ்யஸ்ய அப்படின்னா அசாதோகோ, இதரஸ்ய அப்படின்னா சாதோகோ, சஜ்ஜனஸ்ய ஒரு நல்ல சத்பாத்திரஸ்ய, கரிணக இவ சங்காபரணம் ஆனன சோபா சமுதயம் அதிகதரம் உபஜனயதி. அவனுக்கு வந்து இதரஸ்ய அப்படின்னா நல்ல குழந்தை, அவனுக்கு வந்து நல்ல ஸ்டூடெண்ட், அவனுக்கு இந்த குரு உபதேசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, கரிணக, கரினா உங்களுக்கு யானை, கரிணக இவ சங்காபரணம், அதுக்கு வந்து அந்த, அதுக்கு வந்து ஒரு ஆபரணம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, ஆனன சோபா சமுதயம் அதிகதரம் உபஜனயதி. அதுக்கு வந்து என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து இதரஸ்ய தூ கரிணக இவ சங்காபரணம். ஸோ இதரஸ்ய அப்படின்னா அபவ்ய பின்னஸ்ய யோக்கியஸ்யன்னு அர்த்தம்.
அந்த யோக்கியனுக்கு குருவச்சனமானது கரிணக யானையினுடைய சங்காபரணம் ஒரு கம்பு விபூஷணம் போல அதிகதரம் ரொம்ப பிரச்சுரதரமான ஒரு ஆனன சோபாம் சமுதாயம். ஆனனம்னா முகம், ஆனன சோபா அப்படின்னா முகத்துக்கு ஒரு காந்தி, அதனுடைய அதிகதரம் உபஜனயதி அப்படின்னா நன்னா அந்த காந்தியினுடைய உற்பத்திங்கிறது வதன சௌந்தர்ய உற்பத்தி, சரியா? அதை ஜனயதி பார்க்கறதுக்கே அவன் வந்து ஒரு லட்சணமா இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த குரு உபதேசம்ங்கிறது அவனுடைய அழகை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தும். அழகுங்கிறது லுக்கு வைஸ் சொல்ற, வெறும் முகம் அழகா இருந்தா மாத்திரம் போருமா? அவன் கேரக்டர், குணங்கள், பழக்கிற விதம், பேசுற விதம் எல்லாமே ஒருத்தர் அழகு மூட்டும் இல்லையா? இல்லையா? சோ அதான் இதரஸ்ய தூ அப்படின்னா அபவ்ய பின்னஸ்யன்னு அர்த்தம், சாதோகோன்னு அர்த்தம். நல்ல ஒரு சத்து குழந்தைக்கு அந்த கரிணகா சங்காபரணம் இவ எப்படி ஒரு யானைக்கானது, யானைக்கு போடுற அந்த அலங்காரம் வந்து அந்த யானையை வந்து எவ்வளவு அழகாக்குமோ அதே மாதிரி இவன் ஆனனஸ்ய சோபா, சோபாயாக சமுதயம் அதை அதிகத்தரம் உபஜனயதி ரொம்ப ஜாஸ்தியாக காட்டும். சரியா? அப்புறம் हरति च सकलम् अतिमलिनम् अपि अन्धकारमिव दोषजातं प्रदोषसमयनिशाकर इव गुरूपदेशः। ரூபதேசம்ங்கிறது எப்படி இருக்கு, எப்படி பண்றது அப்படின்னா ஹரதி போக்கடிக்கிறது. என்னத்தை போக்கடிக்கிறது அப்படின்னா ஆஹ், சகலம் ஆதி மலினமபி அந்தகாரமிவ தோஷஜாத்தம். ஸோ குருபதேசா பிரதோஷ சமய நிஷாகர இவ குருபதேசா. குரு உபமாலங்காரம். குருபதேசம்ங்கிறது எது போல இருக்கு அப்படின்னா பிரதோஷ சமய, பிரதோஷ காலக. ஸோ பிரதோஷ சமயே நிஷாகரக, அந்த பிரதோஷ காலத்துல நிஷாம் கரோதி இது நிஷாகரக. சந்திரனுக்கு நிஷாகரகன்னு பேர் இருக்கு, சரியா? ரஜினீகரக, நிஷாகரக எவ்வளோ அவருடைய பான பானோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம் அவரோடத படிச்சுட்டாலே நமக்கு ஒருவே அமரகோஷம் படிச்ச மாதிரி நிறைய சினானிம்ஸ் தெரிஞ்சிரும். ஸோ பிரதோஷ சமய நிஷாகரக இவ, பிரதோஷ காலத்துல நிஷாகரக வர அந்த சந்திரனை போல இருக்கின்ற இந்த குருபதேசா என்ன பண்றது அப்படின்னா யதா நிஷாகரக அந்தகாரம் ஹரதி, அதே மாதிரி இந்த குருபதேசம் அப்படிங்கிறது சகலம் அதிமலினம், ரொம்ப அதிமலினமாக இருக்கின்ற, சர்வநாசத்துக்கு காரணமாக இருக்கின்ற அந்தகாரம் இவ தோஷஜாத்தம், இருட்டு போல தோஷத்தை, அதாவது இருட்டுங்கிறது அவ்வளோ கெட்டதா அப்படின்னா ஆஹ், 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 எல்லாத்துக்கும், அதாவது இந்த மிச்சகட்டிகம்னு ஒரு டிராமா இருக்கு, அதுல சொல்லுவான் அவன் எல்லா கெட்டதும் நடக்கக்கூடிய சமயம் சர்வ சர்வரி சர்வரீகரஹ சிசிரஹ சர்வரி, சென்டென்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்கிறது. எல்லா தோஷத்துக்கும் காரணமாக இருக்கிறது இருட்டு. ஏன்னா இருட்டுல பண்ணிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு எல்லாரும் பண்ணிடுவா, புரியுறதா? சோ அதனால அந்த காலத்தை அதனால கருப்பை வந்து எப்பவுமே நம்ம வந்து கெட்டதா சொல்றதுக்கு காரணமே என்னன்னா அந்த இருட்டுல வந்து என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுட்டே நிறைய பேர் திருட்டுத்தனம் பண்ணுவான், சரியா? சோ அந்தகாரம் இவ ஜாதம், இருட்டை போல தோஷஜாத்தம், இருட்டு எப்படி தோஷத்துக்கு காரணமாக இருக்கோ அந்த மாதிரி தோஷஜாத்தம் அதிமலினம், ரொம்ப மலினமாக விளைவை கொடுக்கக்கூடிய அதை இந்த குருபதேசா எப்படி அந்தகாரத்தை பிரதோஷ சமய நிஷாகரக ஹரதி ததா குருபதேசா அதிமலினம் தோஷஜாத்தம் அபஹர். சரியா இருக்கா? சரியா? ஆ? हा ஆமா. ஹரதிங்கிறது தூரி கரோதிங்கிற அர்த்தம், हा அபஹரதி. சரியா? अधिकरति ஹரதினா ஸ்நாட்ச் பண்றதுன்னு அர்த்தம், இந்த இடத்துல தூரி கரோதி. சரியா இருக்கா? அதுக்கு सरि அடுத்து अयमेव च अनास्वादितविषयरसस्य ते काल उपदेशस्य। சோ அனாஸ்வாதித விஷய ரசஸ்ய தே அயமேவ உபதேசஸ்ய காலம். அதாவது ஆஸ்வாதிதம் அப்படின்னா பருகப்பட்டன்னு அர்த்தம், அருந்தப்பட்ட, டேஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு ஆஸ்வாதிதம்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ்வாதிதா விஷயானாம் ரசஹா அப்படின்னா அந்த டேஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் திங்ஸ். இன்னும் அவன் இப்பதான் யௌவனாவஸ்தைக்கு வந்திருக்கான், இன்னும் அவன் வந்து பெண்களை பார்க்கல, அந்த மாதிரி சுரத்த வியாபாரத்துல ஈடுபடல, இன்னும் ராஜ்யத்தை எடுத்துக்கல, பைசாங்கிறது அந்த கைக்கு அவனுக்கு இன்னும் வரல, சரியா? சோ அந்த விஷயானாம் ரசகா,
அந்த விஷயரசः ஆஸ்வாதிதः விஷயரசः ஏன சக ந ம், ஆஸ்வாதிதः விஷயரசः ஏன சக தஸ்ய தேக்கு போறது ம். அட்ஜெக்டிவ் அது அனாஸ்வாதித விஷயரசஸ்ய தே தவன்னு அர்த்தம் ஸோ உனக்கு என்ன அயமேவ இதுதான் உபதேசஸ்ய காலம் திஸ் இஸ் ரைட் டைம் டு இம்பார்ட் தி அட்வைஸ் ஏன் அப்படின்னா கிளீனா இருக்கு சந்திரமணியில எப்படி போய் இதுல ஸ்பட்டிகமணியில எப்படி சந்திரனுடைய கிரணங்கள் விழறதோ அந்த மாதிரி இப்போ உபதேசத்தை நான் கொடுத்தேன்னா ஜம்மு 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 நீ எடுத்துப்ப சரியா அடுத்தது ம். ஆ. कुसुमशर शरप्रहारजर्जरिते हि हृदये जलमिव गलति उपदिष्टम्. எவ்வளவு பாருங்களேன் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு வர குசும ஷரஹனா குசுமானி मद् ஷராஹா எஸ்ய சக மன்மதன் அர்த்தம் எவனுக்கு வந்து ஏன்னா மன்மதன் வந்து என்ன பெரிய இது பிரம்மாஸ்திரத்தை வச்சா பண்றான் அவனுக்கு இருக்கிறது பஞ்சபாணங்கள் அந்த பஞ்ச புஷ்ப பாணங்கள் சூதம் அசோகம் மல்லிகான்னுட்டு 5 பாணத்தை வச்சுட்டு தான் அவன் வந்து ஜம்முன்னு எடுத்துன்னு போனான் இந்திரன் குமார சம்பவத்துல பார்த்தேன்னா இது அது வேற என்னது தாரகாசுரனை அழிக்கணும் பிரம்மா கிட்ட போய் தேவர்கள்லாம் வேண்டிக்கிறா பிரம்மஸ்துதி பண்றா அவர் வந்து நீங்க இதுல படிச்சிருப்பாள் பிரம்மஸ்துதி துரியால இல்லையா அவ வந்து போய் வேண்டிக்கிறா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுப்பா உச்சித காலம் வரும்பொழுது நானே வந்து இது பண்றேன் நீ போய் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுங்கோங்கிறா ஸோ இவனுக்கு வந்து வெயிட் பண்ண முடியல ஐயோ தாரகாசுரன் எவ்ரிடே டார்ச்சர் பண்றானேன்னுட்டு மன்மதனை கூப்பிட்டுறான் மன்மதன் ஜம்முன்னு இது புருஷ சூக்தம் சொல்லிட்டு குதிச்சுட்டு வருது ஏன்னா சாக்ஷாத் இந்திரன் கூப்பிட்டுட்டானோ அதாவது ஐராவதத்தை தொட்ட அந்த கர்க்கஷ கையினால அவன் தட்டி கொடுத்தான் மன்மதனை அதுல அவன் Oh. ஃபிளாட்டர் அதாவது எலிஃபண்ட்ஸ் பை பிட்டு பேர்ட்ஸ் பை டியர் பை மியூசிக் அண்ட் மென் பை ஃபிளாட்டரின்னு வா அது மாதிரி ஒரு பெரிய ஆள் தட்டி கொடுத்தோன்னே ஆஹா நமக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு போல இருக்குன்னு ஒரு எண்ணத்துல கையில வச்சுட்டு இருக்கிறதோ பஞ்ச பானங்கள் புஷ்ப பானங்கள் அதை வச்சுட்டு போய் இறங்குறது அந்த புஷ்ப பானத்தை வச்சுட்டு தான் அஸ்திரீகரோதி ஜகதாம் விஷயே ஸ்மரஹான்னு வரும் அதாவது ஒரு ஸ்மரனுக்கு சமானமாக அந்த ராஜா வந்து ஹர்ஷனுடைய கவிதை இது ஒரு ராஜாவை பார்த்து புகழறார் ஒரு நீ வந்து மன்மதனுக்கு என்ன ஒரு அழகோ அந்த மாதிரி ஒரு அழகார இருக்க ஆனா நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா தன்னுடைய அஹ், அஸ்திரத்தை வச்சுண்டு உலகத்துல இருக்கிறவ எல்லாரையும் வசீகரம் பண்றான் எல்லாரையும் ஸ்திரீகள் ஆக்கிடுறான் இந்த மன்மதன் ஸ்திரீ வசியம் ஆக்கிடுறான் ஆனா நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா உன் அஸ்திரத்தை வச்சுட்டு உனக்கு அதீனமா ஆக்கின்ற அப்படின்னும் ஸோ இங்க குசும ஷரஹா அப்படின்னு சொல்லும்பொழுது குசுமங்களே குசுமானியேவ ஷராஹா எஸ்ய யாருக்கு வந்து குசுமங்களே வந்து ஷரமா இருக்கோ அப்படி குசும ஷரஹாங்கிறது இட்ஸ் அன் எபித்தட் இட்ஸ் அ நேம் ஃபார் மன்மதா சரியா ஸோ அந்த குசும ஷரஸ்ய ராசம் ஸோ குசும சரணுடைய ஷர அந்த ஷரஸ்ய ஷராணாம் பிரஹாரே பிரஹாராத்து ஜரிதம் ஜர்ஜரித்தம் அந்த அவனுடைய அந்த இதனால அவனுடைய அம்புனால ஜர்ஜரித்தம்னா பொட்டலாக்கப்பட்டன்னு அர்த்தம் ஓட்டையாக்கப்பட்டன்னு சொல்றோம்ல சல்லட ம். மாதிரி ஆக்கப்பட்ட ஹிருதயம் அதாவது மன்மதனுடைய அம்பானது சரீரபாதம் கிடையாது மனபாதம் மனவியதா கொடுக்கும் மனசுக்கு ஒரு கலங்கம் ஒரு சஞ்சலம் ஒரு ஒரு க்ஷோபம் அது கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் எதுக்கு இருக்குன்னா மன்மதனுடைய ஷரங்களுக்கு இருக்கு சோ குசும ஷர ம். ஷர பிரகார ஜர்ஜரித்தே ஹிருதயத்துக்கு அட்ஜெக்டிவா போடுது அது சோ அப்படிப்பட்ட ஹிருதயத்துல உபதிஷ்டம் உபதேசம் ஜலமிவ கலதி எப்படி சல்லடக்குள்ள ஜலத்தை விட்டா டொயங்கன்னு கீழே வந்துடுமோ அந்த மாதிரி குசும ஷர ஷர பிரஹார ஜர்ஜிதே குசும ஷரனான மன்மதன் அந்த குசும ஷரஸ்ய ஷராஹா குசும ஷர ஷராஹா குசும ஷர ஷரஹ ஷராணாம் பிரஹாரேண ஜர்ஜரிதம் ஹிருதயம் எஸ்ய சக தஸ்மின் கொண்டு போய் ஹிருதயத்துல விழபோறது எவனுடைய ம். ஒரு ஹிருதயமானது மன்மதனுடைய சரம் அத்தனால அடிக்கப்பட்ட தருணத்தில் சல்லட மாதிரி ஓட்டையாக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் உபதிஷ்டம் அப்படின்னா உபதேசிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் உபதிஷ்டம் விஷயம் உபதிஷ்டம் உபதேசம் அதுவானது என்னதுன்னா ஜலம் இவ கலதி எப்படி ஒரு சல்லடையில வந்து ஜலத்தை விட்டோம்னா அப்படியே இறங்கி ஷவர் மாதிரி வந்துருமோ அந்த மாதிரி கலத்தின்னா ஒழுகுறதுன்னு அர்த்தம் அப்படியே கீழ் வந்து புரியுறதா அதுக்கப்புறம்
அப்படி சொல்றாரு பாருங்க ஒண்ணு ஒண்ணும். ஏன் நீ வந்து இன்னும் ம். ஆஸ்வாதித விஷய ரசகா இல்ல, அனாஸ்வாதித்தனா இருக்க. ஃபர்ஸ்ட் எது எடுக்கிறார் அப்படின்னா மன்மதனுடைய சரப்பிரகாரம் உன் மேல இன்னும் ஆல அப்படின்னா, ஸ்டில் யூ ஆர் நாட் அஃப்ளிக்டட் பை த மேட்டர் ஆஃப் அஃபேர் Worldliness. ஆஃப் லவ். Ish. அந்த லவ்ங்கிற அஃபேர்ல நீ ஒன்றும் மாட்டிக்கல. ஸோ உன் கிளியரா இருக்கு உன்னுடைய மனசு. அதான். Mind. ஆ. अकारणं च भवति दुष्प्रकृतेः अन्वयः श्रुतं वा विनयस्य. அதாவது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இவர் கிளீனா வா வினயசன்னு பிரிச்சு போட்டார் நமக்கு இந்த டெக்ஸ்ட்ல. வா வினயஸ்யங்கிறத அங்க சேர்த்து போட்டிருந்தா, சோ அது அவிநயஸ்யனும் எடுத்துக்கிறா. அதாவது ம், ம், ம். துஷ்பிரகிருதேஹே அன்வயः ஸ்ருதம் வா அவினஸ்ய அவிய அவி அவிநயஸ்ய Always. காரணம் ச பவதி அப்படின்னா ந காரணம் பவதின்னு அர்த்தம். சோ துஷ்பிரகிருதேஹே கெட்ட புத்தியோட இருக்கின்ற ஒருவனுக்கு அன்வயகான குலம், குலமோ ஸ்ருதம் அவனுடைய ஞானமோ படிப்பு ஞானமோ அது வந்து அவிநயத்துக்கு காரணம் கிடையாது. புரியுறதா? ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு பியூட்டிஃபுல் கொட்டேஷன் ஒன்று கொடுப்பாரு இதுல. ந தர்மசாஸ்திரம் படதி இதி காரணம் ந சாபி வேத அத்தியாயனம் துராத்மனः ஸ்வபாவः ஏவ அத்ர ததா அதிரிச்சியதே யதா பிரகிருத்யா மதுரம் கவாம் பயா. பசுவனுடைய பாலானது நீங்க வந்து சக்கரை, அதாவது அந்த காலத்துல இருந்த பசுவனுடைய பால், இப்ப இருக்கிற பேக்கெட் பால் இல்ல, அந்த பாலனுடைய டேஸ்ட் ஆனது ஸ்வபா பிரகிருத்தியா ஏவ கவாம் பயக மதுரம். நேச்சுரலி அதுக்கு ஒன்றும் கல்கண்டு போட வேணாம், சக்கரை போட வேணாம், வெல்லம் போட வேணாம், ஹனி போட வேண்டாம். Yes, ma'am. பிரகிருத்தியா அப்படியே வெறும் கறந்த பாலை குடிச்சாலே போறோம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது மாதிரி என்ன அப்படின்னா ந தர்மசாஸ்திரம் படதி இது காரணம் ந சாபி வேத அத்தியாயனம் துராத்மனः ஸ்வபாவः ஏவ அத்திர ததா அதிரிச்சதே. ஒருத்தனுக்கு அந்த ஜென்மத்திலேருந்து ஒரு சுவாவம்ங்கிறது வரும் தெரியுமா. ஒண்ணு பிறப்பிலே புத்திசாலியா இருக்கணும், இல்லைன்னா பிறப்பிலே மக்கா இருக்கணும். புத்திசாலியா இருந்தா சத்சங்கே நிஸ்ஸங்கத்துவம்ங்கிற மாதிரி, சத்சங்கே நல்ல பூவோட சம்சர்கஜாகா தோஷகுணாக பவந்தி, தோஷமும் வரும் குணமும் வரும் Mm. இல்லையா. சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த குலத்துல பிறந்திருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து துஷ்பிரகிருதேகே, அவனுக்கு வந்து வினயத்துக்கும் சரி அவிநயத்துக்கும் சரி ரெண்டுத்துக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஒருத்தன் வந்து கெட்டவன், ஒருத்தன் நல்ல குலத்துல பிறந்திருக்கான், நல்ல படிப்பறிவு, அதனால அவன் வினய சுபாவம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஒரு துஷ்பிரகதி, நல்ல குலம், நல்ல படிப்பு, அதனால தான் அவன் வந்து கர்ப்பேஸ்வரத்துவம்ங்கிறது இருக்குப்பா அவனுக்கு. எக்ஸ்ட்ராடினரிலி இன்டெலிஜென்ட், ஒரே அட்டம்ப்ட்ல ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அவிநயத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. சோ நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம் இத. வினயஸ்ய வா வினயஸ்ய அகாரணம் ஜபவதி, இல்லைன்னா அவிநயஸ்ய வா காரணம். புரியுறதா? அஹ், तो அதான். शास्त्रज्ञानं विनयस्य कारणं न भवति அப்படியும் ஆமா, எடுத்துக்கலாம். பிகாஸ் ம். அவன் துஷ்பிரகிருதி. दुष्कृते. சரியா? நேச்சுரலாவே ஒரு கெட்ட புத்தியோட இருக்கிறவனுக்கு எந்த சாஸ்திரமும் திருத்த முடியாது. புரியுறதா? அதுதான். ம். அதுக்கப்புறம் चन्दनप्रभवो न दहति किमनलः உடனே பாருங்க दहन. இதுக்கு ஒரு கம்பேரிசன். சந்தன பிரபவக, சந்தனம் மரம் இருக்கு பாருங்கோ, சந்தனத்திலேந்து உண்டான அந்த சந்தன மரத்தை அனலக அப்படின்னா உங்களுக்கு அக்னி, அதுக்கு இன்ன தகதி. அதாவது சந்தனம் ஒண்ணு வந்து இது எப்படி எடுத்துக்கலாம், ஒண்ணு குணம், இன்னொன்னு குலம். சந்தன மரம் ப்ளீஸ் விட்டுடேன், மற்ற மரம்லாம் ஓகே, சந்தனம் வந்து ரொம்ப காஸ்ட்லி, விலை ஜாஸ்தி, சோ சௌகந்திகம் வேற, அதனால விட்டுடு அப்படின்னு விட்டு அனலாம் விட போறதா? காட்டு தீன்னு வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் அடிக்க போறது. இன்னொன்னு சந்தனத்துக்கு வந்து சீதளதா ஜாஸ்தி, ம். அதனால இந்த ஃபயருங்கிறது அந்த சீதளத்துக்கு அடங்க போறதவா? சாமியத்திவா நைவ. சோ அதனால வந்து துஷ்பிரகிருதேகே அன்வயः ஸ்ருதம் வா ந காரணம் வினயஸ்யவா அவிநயஸ்யவா. புரியுறதா? அப்பா ம். நல்ல அப்பாவா இருந்தா நல்ல பிள்ளையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவனுக்குன்னு ஒரு பொறப்புல ஒரு Yes. ஒரு நாச புத்தி இருந்ததுன்னா நம்ம ஒண்ணுமே Yes. பண்ண முடியாது இல்ல. அஹ்? அதுக்கப்புறம் किं वा प्रशमहेतुनापि न प्रचण्डतरी भवति बडवानलो वारिणाम्. சோ வாரினா வடவானலக பிரசமஹேதுனாபி வாரினா. வாரினாங்கிறது வாரி அப்படிங்கிறது சப்தம். ம். வாரி வாரிணி சரி. வாரிணி வாரி வாரிணி வாரிணி வாரினா. வாரிணி. அதாவது வாரிணி. வார் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு, அதுக்கும் ஜலம்தான். அது வந்து வாஹா வாரியோ வாரியக அப்படின்னு வரும்.
நான் நீங்க கத்திய சங்கரம் நெக்ஸ்ட் இயர் படிச்சேன்னா வார்நிதௌ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம வாரிநிதி கேள்விப்பட்டிருக்கோம். வார்நிதிகின்னு வார்த்தை. வாருக்கும் உங்களுக்கு வந்து பிராதிபதிக்கும் வாரு, வாஹா அப்படிங்கிறது பிரதமா விபக்தி. சரியா? ம், ம். வாரகங்கிறது ஷஷ்டி வந்துருவாங்க. இது வந்து வாரி, வாரின் சப்தம். வாரி வாரிணி. ஏன்னா வாஹா அஸ்தி அஸ்தி இது வாரி. ஜலம் இருக்கு இதுல. ஜலத்தோட இருக்கிறது வாரி வாரிணி வாரிணி வாரி வாரிணி வாரிணி வாரினா. சோ இந்த வாரினாக்கு அட்ஜெக்டிவ் என்னன்னா பிரசம ஹேதுனா. பிரசமஸ்ய ஹேதுஹு தேன ஹேதுனா. பிரசமம்னா அடக்கக்கூடிய, நல்லா கொழுந்து விட்டு இடிஞ்சுட்டு இருக்கு ஒரு ஃபயரு. நல்ல ஃபயர் இன்ஜின் வந்து ஜலத்தை விட்டானா நான் அணைஞ்சு போய்டுறது இல்லையா? அந்த மாதிரி அடக்கறதுக்கு அடங்கி போறதுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த வாரினா வடவானலக பிரச்சண்ட தரீ பவதி. அந்த வடவானலம் அப்படிங்கிறது இன்னும் பிரச்சண்டமானா கொழுந்து விட்டுனா எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றார். அஹ் அந்த மாதிரியே என்ன அப்படின்னா ஏவமேவ சாஸ்திரஜானம் வினயஸ்ய காரணம் நாபி பவதி அத்ராபி சுபாவஸ்யைவ பிராதான்யம் திருஷ்யதே. அந்த வடவானலத்துக்குன்னு ஒரு சுபாவம் இருக்கணும். அது வந்து இந்த ஜலத்தினால அடக்கப்பட முடியாதது. தோ வாட்டர் இஸ் அ இந்த ஏஜென்ட், அக்னியை அடுக்கக்கூடிய ஒரு Exhausting. சாமர்த்தியம் இருக்கிற ஒரு ஏஜென்டா இருந்த பொழுதிலும் கூட அந்த வடவானலத்துக்குன்னு ஒரு சுபாவ இது இருக்கு இல்லையா, குணம் இருக்கு இல்லையா, குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து பிரச்சண்ட தரீ பவதி. அபூத தத்பாவே ஸ்வி அப்ரச்சண்டா பிரச்சண்டீகரோதி இது பிரச்சண்ட தரீ பவதி அப்படின்னு வரும். ஸோ அந்த வடவானலக வாரினா பிரசமஹேதுனாபி வாரினா பிரச்சண்ட தரீ பவதி. ததாவது சாஸ்திரஜானம் அப்படிங்கிறது வினயஸ்ய காரணம் ந பவதி. என்ன அப்படின்னா அத்ராபி ஸ்வபாவஸ்யைவ பிராதம். அதாவது அப்ப சாஸ்திரம் படிக்கிறவா யாருக்குமே வினயம் வராதுன்னா வித்யா ததாதி வினயம் அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஆனா நீ தராசுல வந்து சாஸ்திரத்தையும் சுபாவத்தையும் வச்சேன்னா சுபாவம் மேல போயிடுங்கிற. ம். சாஸ்திரம் வந்து கீழே நின்னுடும். அதாவது கீழே நின்னுடும் இந்த சென்ஸ் இதுக்கு வெயிட்டேஜ் Heavier ஜாஸ்திங்கிற. will see them. உன்னுடைய என் நாய்வால நிறுத்த முடியாதுங்கிற. வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவு திருப்பினாலும் திரும்பி வந்துருவான். சரியா? அதுக்கப்புறம் அடுத்த गुरूपदेशश्च नाम ஃபர்ஸ்ட் हाँ? கிளாஸ் வார்த்தை. அடுத்த வரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தை. गुरूपदेशश्च नाम पुरुषाणाम् अखिलमलप्रक्षालनं प्रक्षालनक्षमम् अजलं स्नानम् இதெல்லாம் வந்து अनुपजात இதெல்லாம் நீங்க வந்து ஒரு கொட்டேஷன்ல போட்டு நொற்று அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு சம்ஸ்கிருதம் இது. குரூபதேசம் குரூபதேசம்ங்கிறது என்னன்னா புருஷானாம் ஒரு புருஷனுக்கு அகில மல பிரக்ஷாலன க்ஷமம் அஜலம் ஸ்நானம். அஜலம் ஸ்நானம்ங்கிறது எங்கேயா பார்த்துருக்கேடோ, ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா வெறும் சோப்பை வச்சுட்டா தேய்ச்சிப்போம். ஜலத்தை விட்டாதான் அது வேறு ஸ்நானம். ஆனா இந்த குரூபதேசம்ங்கிறது எப்படி அப்படின்னா ஜலமில்லாத ஸ்நானம். ஏன் அப்படின்னா இட் ரிமூவ்ஸ் ஆல் தி டர்ட் தட் இஸ் பிரசன்ட் இன் யுவர் மைண்ட் அண்ட் பாடி. சரியா? அகில மல பிரக்ஷாலனே க்ஷமம். சரியா? அகிலானாம் மலம், அகிலானாம் மலானாம் பிரக்ஷாலனே க்ஷமம். எல்லா மலம்னா அழுக்கு, அழுக்கை பிரக்ஷாலனம் துவைக்கிறதுக்கு கிளீன் பண்றதுக்கு க்ஷமம்னா ஃபிட் அர்க்கம். ஜலம் எது அப்படின்னா அந்த குருவனுடைய உபதேசம். புரியுதா? அதுக்கப்புறம் படிங்க சுபஸ்ரீ. मलयाळम् अनुपजात फलितादिवैरूप्यम् अजरं वृद्धत्वम् அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம் அஜரம் விருத்தத்துவம். விருத்தத்துவம்ங்கிறது வயசான தன்மை அப்படின்னா நாட் ஒன்லி பிசிக்கல் அப்பியரன்ஸ். அவ வந்து அதாவது கீர்த்தி மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருசு அப்படின்வா தெரியுமா? அவ வந்து வயோவிருத்தா இல்ல ஞான விருத்தா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா சில பேர். தோஷி அதாவது சித்திரம் வடதரோர் மூல விருத்தா சிஷ்யா குரு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயான்னு உங்களுக்கு குரு குருஸ்தோத்திரத்துல வருது இல்லையா? சித்திரம் வட தரோர் மூலே விருத்தாகா சிஷ்யாகா விருத்தாகா. சனகர் சனந்தர் எல்லாம் நரைச்ச முடியோட உட்காந்துட்டு இருக்கு. குரு வந்து யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சொல்ற. அந்த மாதிரி இங்க இந்த குருபதேசம்ங்கிறது என்ன பண்ணும் ஒத்தனை அப்படின்னா அனுபஜாத பலிதாதி வயிறு பலிதம்னா நிறச்சி नर போறது. நிற போறது. சோ அனுபஜாத்தம் ந உபஜாதக பலிதம் அனுபஜாத பலிதம். அவனுக்கு நிறைய வரல. ஆனா வைரூப்பியம் விரூபதாங்கிறது இல்ல, ஒரு மாதிரி நன்னா ஆகாம இல்ல. அஜரம் விருத்தத்துவம். ஜரா அப்படிங்கிறது கிழட்டுத்தன்மை, அஜரா அப்படிங்கிறது கிழட்டுத்தன்மை அடையாத ஒரு விருத்த பாவத்தை அடையறா அப்படின்னா அந்த விருத்தாளுக்கே உண்டான மெச்சூரிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டி,
மெச்சு இது அதாவது பேச்சு திறமை எல்லாமே சொல்றேன், அது எல்லாமே அவளுக்கு வந்து இந்த குரு உபதேசம்ங்கிறது கொடுத்தோம். சரியா? அப்புறம் असुवर्ण विरचनम् अग्राम्यं कर्णाभरणं ஸோ இந்த विशेषेण तु राज्ञा. விசேஷேன தூ ராஜ்ஞாம் அசுவர்ண விரச்சனம் அக்ராமியம் கருணாபரணம். சரியா? அசுவர்ண, சுவர்ணனா கோல்டு, அசுவர்ணன்னா ந சுவர்ணம் அசுவர்ணம், அசுவர்ணேன விரச்சனம்னா சிருஷ்டி பண்றது, அக்ராமியம் கிராமியம்னா ஃபில்தி ஆர் சீப்புங்கிற அர்த்தம், அக்ராமியம்னா வசத்தியான ஒரு கருணாபரணம். கர்ணத்துக்கு ஒரு ஆபரணமா எது இருக்குன்னா அந்த குரு உபதேசம். So Hmm. Guru Upadesham is, it embellishes your ears with not the one with that is made out Made of of gold. gold. இந்த வேர்ட்ஸுங்கிறது தங்கத்தினால தங்க ஏட்டுல பதிக்கக்கூடிய வார்த்தைகள், ஆனால் தங்கத்தினால ஆன வார்த்தைகள் கிடையாது. அசுவர்ண விரச்சனம் அப்படின்னா சுவர்ணத்தினால ரச்சிக்கப்படாத, அக்ராமியம், கிராமியம்னா நீச்சம் சீப்பான, அக்ராமியம்னா வசத்தியான, ஒரு என்ன சொல்றது, Sophisticated. கிராமியம்னா ஒரு Refined. கிராமிய பாஷான்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த மாதிரி அக்ராமியம் கருணாபரணம் எதுனா அதுதான் குருபதனுடைய உபதேசம். விசேஷேனத ராஜ்ஞாம் கிராமியம்னா ஆர்டினரி இல்ல, கிராமியம். ஆர்டினரி எது கிராமியம்னா என்ன சொல்றது, ஆர்டினரி ஆர்டினரி நோ அன்கல்ச்சர்டுன்னு சொல்ல மாட்டோமா, அதுக்குதான் Rustic மாதிரியா? ரஸ்டிக் Rustic நோ style. நோ நோ ஆமா இட்ஸ் ஆமா ஆர்டினரி ஆமா ஆர்டினரி இல்லையா, ஆமா இதுனா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஆமா கிராமியம் கருணாபரணம் விசேஷேன தூ ராஜ்ஞாம். ராஜாக்களான ராஜா வம்சத்துல பிறந்தவாளுக்கு இப்படிப்பட்ட குரு உபதேசம்ங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேலும் என்ன அப்படின்னா தேஷாம் உபதேஷ்டாராக விரலாக இப்படிப்பட்ட உபதேசங்களை கொடுக்கிற, அதாவது உபதேசம் ஒரு நல்ல டீச்சர் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னா நல்ல ஸ்டூடெண்ட் கிடைக்கிறதும் கஷ்டம். நீ சொல்றதெல்லாம் உட்காந்து கேட்டுக்கணுமோ? ஒரு ஹவர் கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்காளேன்னு எழுந்து போடுறவா எத்தனை பேர் இருக்கா? ஸோ நல்ல நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல டீச்சருக்கு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ, டீச்சர்ஸும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஒரு புஸ்தகத்தை ஆரம்பிக்கிறது ஒரு மாசத்துக்கு அப்புறம் காணாமே போயிட்டானா புக்கை வச்சுட்டு வாத்தியார் என்ன பண்ணுவா இல்லையா? ஸோ இந்த மாதிரி தேஷாம் உபதேஷ்டாராக, இந்த மாதிரி உபதேசானாம் உபதேஷ்டாராக, இந்த மாதிரி உபதேசங்களினுடைய உபதேஷ்டா தாரக. சரியா? அந்த மாதிரி உபதேஷ்டாரக விரலாக, வெரி ஃபியூ, ரொம்ப இதுல வருமானம். விதுர நீதியில விதுரன் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லும்போது சொல்லுவான், சுலபாகா புருஷாகா ராஜன் சததம் பிரியவாதின அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபः. ராஜன் சுலபாகா புருஷாகா லோகே பிரியவாதினः புருஷாகா சுலபாகா. நன்னா உனக்கு பிடிச்சத நீங்க தான் நல்லவர், நீங்க தான் 1008 அஷ்டோத்தரத்துல உங்களுக்கு 108 அஷ்டோத்தரத்துல உங்களுக்கு இது பூஜை பண்றவா 1000 பேர் இருப்பா. ஏ ராஜன், சுலபாக புருஷாக ராஜன் சததம் பிரியவாதினः புருஷாக லோகே சுலபாக. அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபः. அப்பத்தியம் அப்பிரியஸ்ய து பத்தியம், பத்தியம்னாலே இந்த பத்தியம்னு சொல்றா தெரியுமா, ரெஸ்ட்ரிக்டட் ஃபுட்டுக்கு பத்தியங்கிற ஆயுர்வேதத்துல. சோ அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய அப்படின்னா அப்பிரியமான ஒரு சத்தியத்தை சொல்றவாளும் வெரி ஃபியூ, அது கேட்டுக்கிறவாளும் வெரி ஃபியூ. அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதா, வக்தானா ஒன் ஹூ ஸ்பீக்கர், ஸ்ரோதா லிசனர், போத் ஆர் துர்லபா. துக்கேன லப்தும் சக்கியா துர்லபா இல்லையா? அந்த மாதிரி தேஷாம் உபதேஷ்டாராக விரலாக. சரியா? ம். இது ஒன்று நிறுத்திக்கலாமா? ஓகே. இந்த பேராகிராஃப் முடிச்சுடணும்னு நினைச்சேன், பட் இட்ஸ் ஓகே.